காவேரி, நான் பெத்த மகளா இருந்தா கூட என்ன அவமானப்படுத்துறவங்களை பழி வாங்கறதுக்காக இவ்வளவு தூரம் தன் வாழ்க்கையவே படைய வச்சிருக்க மாட்டான். நான் வளர்த்த பொண்ணு, நீ இவ்வளவு செய்யறேன்னா எந்த அளவுக்கு நீ என் மேல பாசம் வச்சிருக்கணும். அத்தை, நீங்க எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா இருந்து அப்பாவுக்கு அப்பாவா இருந்து வளர்த்தீங்க. உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? எனக்கு எல்லாமே நீங்க தானே அத்தை. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அது என்னால தாங்க முடியாது அத்தை. உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அத்தை. காவேரி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கம்மா. ஏம்மா, உன்னை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீ தனியா வந்திருக்க. கல்யாணம் ஆன புதுசுல ஒப்புக்காவது உன் புருஷனை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாமா? புருஷனோட வரதுக்கு நான் என்ன அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரவா போனேன்? நான் வாழறதே நடிப்பு. நான் இங்க வரும்போது எதுக்கு அந்த எடுப்பு? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தை நாசம் பண்ண போன எனக்கு ரத்னம் ஒரு பகடக்காய், அவ்வளோதான். அப்படியே இருந்தாலும் நம்ம எண்ணப்படி எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நீ அங்கத்தான் அவன் கூடத்தானே வாழ்ந்தாகணும். அத்தை, என் மேல இருக்கிற அக்கறையில தான் நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க. இந்த ஜென்மத்துல எனக்குன்னு ஒரு தனியான வாழ்க்கை கிடையவே கிடையாது. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள அழிக்கிறதுலயே என் வாழ்க்கை கரைஞ்சு போயிடும். காவேரி, என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் அத்தை. அத்தை, என்னதான் பாசத்தை காட்டினாலும் பக்குவமா பேசினாலும் என் புருஷன் என் வழிக்கு வர மாதிரி தெரியல. நான் யார பைத்தியமாக்கி கல்லடி வாங்க வைக்கணும்னு அந்த வீட்டுக்குள்ள போனேனோ அவங்கள தெய்வமா நினைச்சு கையெடுத்து கும்பிடுன்னு என் புருஷன் சொல்றாரு. அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் அன்பாவும் மரியாதையாவும் நடந்துக்கணுமா? இங்க பாருங்க அத்தை, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு ஒரு தேனிலவு வாழ்க்கை முடிஞ்சு போனா அதுக்கப்புறம் என் புருஷனை என் கைக்குள்ள கொண்டு வர முடியாது. அதுக்குள்ள நான் எதையாவது பண்ணி அவரை என் முந்தானையில முடிஞ்சுக்கணும். அதான் இப்ப என்னோட கவலை எல்லாம். இதுக்கு நீ ஏம்மா கவலைப்படுற? நான் ஒரு பொடி தரேன். அது சாப்பிடுறவங்கள வசியம் பண்ற பொடி. அத பால்ல நல்லா கலந்து உன் புருஷனுக்கு குடு. அத குடிச்ச உடனே யார் எதிரில் நிக்கிறாங்களோ அவங்க மேல அவன் வசியப்பட்டு காலம் பூரா அடிமையா இருப்பான். அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட்டு கிடப்பான். இரும்மா, அந்த பொடியை எடுத்துட்டு வரேன். காவேரி, இந்த அம்மா, நான் சொன்னபடி இத பால்ல கலந்து உன் புருஷனுக்கு கொடு. அத்தை, இன்னைக்கே இந்த பொடிய அந்த ஆளுக்கு பால்ல கலந்து கொடுத்துட்டேன். சரிம்மா, நான் வரேன் அத்தை. ஏய், சர்க்கரையை நான் போட்டுக்கிறேன், நீ போ. சரிம்மா. ஊரை கூட்டி அடிச்சு அவமானப்படுத்தி என் அத்தையோட கனவை இப்படிதானே பொடி பொடி ஆக்குனீங்க. உங்க மகனை இந்த மந்திர பொடியால வசியம் பண்ணி உங்க குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம், சந்தோஷம் சகலத்தையும் நான் இதே மாதிரி பொடி பொடியாக்கி காத்துல கரைக்க போறேன்.
என்னம்மா ரத்தனத்துக்கு பால் கலந்து வச்சிருக்கியா? ஆமா. நான் கொண்டு போய் கொடுக்கட்டுமா? நீ சமையல் வேலையை கவனி. ஹலோ, நில்லுங்க. என்ன என்னமோ சமையல்லாம் கவனின்னு பெருசா ஆர்டர்லாம் போடுறீங்க. நான் என்ன பொங்கி போட வந்த உங்க வீட்டு வேலைக்காரி நினைச்சீங்களா? நான் இந்த வீட்டு எஜமானி. இனிமே இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். என் பேச்சதான் எல்லாரும் கேட்கணும். பாலை என்கிட்ட கொடுங்க. இத்தனை வருஷமா உங்க மகனுக்கு பால் கொடுத்து வளர்த்தது போதாதா? அவருக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்த பிறகும் இன்னும் நீங்களே தான் பால் கொண்டு போய் கொடுக்கணுமோ? உரிமை எனக்கு தர மாட்டீங்களோ? இங்க பாருங்க, உங்க மகனை தாங்குற வேலைய இதோட விட்டுட்டு 3 வேளை சாப்பிட்டோமா தூங்கினோமான்னு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க. நான் வரேன். என் மகனுக்கு எப்பவும் பால் நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். இன்னைக்கு அந்த உரிமையும் பறிச்சுட்டாளே கடவுளே. என்னங்க? என்ன? இந்த பாலை குடிங்க. இப்ப எனக்கு வேணாம். என்னங்க நீங்க? புது பொண்டாட்டி, புருஷன் மேல இருக்கிற அக்கறையில ஆசையோட பால் கொண்டு வந்திருக்கேன். குடிச்சா என்னவா? இந்தாங்க. சரி குடு. இனிமே நான் என்ன பண்ணாலும் நீங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. என் பேச்ச தட்டவோ மீறவோ மாட்டீங்க. அதுக்கு தானே இந்த பாலையே உங்களுக்கு கொடுத்தேன். நல்லா குடிங்க. காவேரி, என்னங்க? எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு காவேரி. ஒரு மாதிரியானா? உனக்கு நான் ஏதாவது செய்யணும் போல இருக்கு. நீ சொல்லு, நான் எது வேணாலும் செய்யறேன். வசிய மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இனி நம்ம வசத்துக்கு வந்துட்டாரு மனுஷன். சொல்லு காவேரி, நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா? நீ என்ன சொன்னாலும் செய்வேன். ஷாஜகான் மாதிரி ஒரு தாஜ்மஹால் கட்டுட்டா, இல்ல சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு வசந்த மாளிகை கட்டுட்டா, சொல்லு சொல்லு. ஆஹா, வசிய மருந்து ஓவர வேலை செய்யுது. போற போக்க பார்த்தா கொத்தனாரையே கூட்டிட்டு வந்துருவார் போல இருக்கு. காவேரி, என்ன யோசிக்கிற? ஏதாவது செய்வேன்னு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்லு காவேரி, சொல்லு. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க எனக்காக எது வேணாலும் செய்வீங்க. முதல்ல உங்க அப்பா பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் உங்க பேர்ல எழுதி வாங்குங்க. எனக்கு அது போதும். அவ்வளவுதானே? இப்பவே எழுதி வாங்கிறேன். அப்பா, டேய் அப்பா, கிளம்பா.
பொறுமை பொறுமை. இன்னைக்கு வேண்டாம், இப்ப சரிப்பட்டு வராது. நாள் கூட சரியில்லை. பத்திரம்லாம் ரெடி பண்ணிட்டு இன்னொரு நல்ல நாளா பார்த்து கையெழுத்து வாங்க போங்க. சரியா? சரிதான், நீ சொன்னா சரியா தான் இருக்கும். பத்திரமெல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணு. அந்த கிழவங்கிட்ட நான் கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். சரி சரி சரி, நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நான் சமையல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வந்து எழுப்புறேன். காவேரி, சமைக்கும் போது அடுப்ப பத்த வைக்காம சமை. பத்த வச்சேனா உனக்கு சூடு பட்டுரும்ல, அதுக்காக தான் வரேன். அடுப்ப பத்த வைக்காம சமைக்கிறதா? அத்தை பிரமாதம். நீ கொடுத்த வசிய மருந்து நல்லாவே வேலை செய்யுது. நீ நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுறேன். ஏன் இந்த சின்ன பொண்ணை துரத்திட்டு ஓடுறாங்க? தயவு செஞ்சு என்ன சாப்பிட விடுங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. பசி உயிர போகுது. போட்டோம், நல்லா போட்டோம். உங்க அப்பா பண்ண காரியத்துக்கு உன் குடும்பமே பட்டினி கிடந்து சாகட்டும். அப்படியாவது அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களுக்கு புத்தி வரட்டும். உங்களைத்தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்குல்ல, எதுக்கு ஊருக்குள்ள வந்த? எதுக்கு வந்திருப்பா? சாப்பாடு போட்டனதா திருட வந்திருப்பா. எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனா இந்த சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்க. அடிச்சு சாகடிக்கிறதெல்லாம் உங்க கொலை பழக்கம். ஆனா நாங்க அதை செய்ய மாட்டோம். நீ பட்டினி கிடந்தே சாவு. வாங்கடா போலாம். வாங்க 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 வாங்க. நீ யாருமா? ஏன் இவங்கெல்லாம் உன்னை துரத்திக்கிட்டு வந்து அடிச்சாங்க? ஏன் சாப்பாடு பொட்டலத்தை புடுங்கிட்டு போயிட்டாங்க? சொல்லுமா, நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி. சொல்லுமா. உன் ஃப்ரெண்டு பசையோடு அழுதுட்டு இருக்கும்போது நீ இப்படிதான் சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்பியா? பசி தாங்க முடியல, எனக்கு சாப்பாடு வாங்கி தருவியா? கண்டிப்பா வாங்கி தரேன். அதோ அங்க இருக்கிற கோயில் மண்டபத்துல போய் இரு, நான் சாப்பாட்டோட வரேன். எழுந்துருமா, ஃப்ரெண்டு சாப்பாடோட வந்திருக்கேன். எந்திரிச்சு சாப்பிடு. சாப்பிடு.
மெதுவா சாப்பிடுமா. இந்தா தண்ணி குடி. உன் பேர் என்னம்மா? உமா. ஏய் என்ன பாக்குற? உன்னையும் உங்க அம்மாவையும் தான் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு ஊரை விட்டு விலக்கி வச்சிருக்கல, அப்புறம் ஏன் ஊருக்குள்ள வந்த? ஏய் சாப்பாடு யார் வாங்கி கொடுத்தது? சாமி நான் தாங்க வாங்கி கொடுத்தேன். ஏய் ஏய் நில்லு. நீ எதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த? ஊர் கட்டுப்பாடு தெரியாத உனக்கு? ஆமா நீ யாரு? இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல உன்னை பார்த்ததே இல்லையே. இல்லங்க நான் பக்கத்து ஊரு. அதான் உனக்கு விஷயமே தெரியல. இங்க பாரு, இந்த பொண்ணோட அப்பா பண்ண தப்புக்காக இந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்கோம். இவங்களோட யாரும் பேசவோ பழகவோ சோறு தண்ணி எதுவும் கொடுக்கவோ கூடாது. இந்த கட்டுப்பாட்டை மீறி யாராவது நடந்தாங்கன்னா அவங்களையும் இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவோம். நீ ஊருக்கு புதுசுங்கிறதுனால உன்னை இதோட விட்டுட்டு போற, இல்ல உனக்கும் பஞ்சாயத்து தான். இந்த பொண்ணை முதல்ல அடிச்சவங்களும் இந்த பொண்ணோட அப்பா ஏதோ தப்பு பண்ணதா சொன்னாங்க. இவரும் அப்படியே சொல்றாரே. இவங்க அப்பா யாரு? அவர் அப்படி என்ன தப்பு பண்ணாரு?